என்னங்க பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட போறாங்க. இன்னும் 1 மாசம் வீட்ல இருந்து சேட்டை செஞ்சு உயிரை வாங்கிருங்க. இந்த 1 மாசம் லீவ்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்டுருவோமா? என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் சேர்க்க? கபடி, சிங்கிங், டான்சிங், இல்லை ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, இல்லைன்னா பாக்ஸிங் சேர்த்துருமா? நல்லா குத்தி விளாட நல்லா இருக்கும். எதுக்கு பாக்ஸிங் கத்து கொடுத்து என் மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கா? நீங்க பாக்ஸிங் சொல்லவும் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நேற்று ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்னு சொல்லி. செம்மையா இருந்துச்சு தெரியுமா? படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பிள்ளைங்களாம் கண்டிப்பா கூட்டு போய் பார்க்கலாம் அந்த படத்தை. படம் பார்த்துட்டியா நீ? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கதை எப்படி சொல்லு பார்ப்போம். ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 12th ஃபெயில் ஆயிடுறாங்க. அந்த ஃபெயில் ஆயிருக்கிட்டத்துல ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லவ் ப்ராப்ளத்துல ஹீரோ அதை போய் கேட்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து ஹீரோ அடிச்சிடறாங்க. அவர் வந்து சரியான பாக்ஸர். அதனால டென்ஷன் ஆன ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஆலப்புழால இருக்க ஒரு பாக்ஸிங் சென்டர்ல போய் சேர்ந்து அது மூலயமா அவன் திருப்பி அடிக்கணும். அது போக காலேஜ்லயும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாக்ஸிங் சென்டர்ல போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் பாக்ஸிங்லாம் நல்லா கத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அதையும் நல்லா காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாக்குறதுக்கு படம் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவங்க எப்படிலாம் பாக்ஸிங் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாங்க, ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதுலாம் எல்லாமே நல்லா இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் லெவல்ல அவங்க ஜெயிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. மொத்தத்துல படம் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கண்டிப்பா தேவையான படம் தான். எல்லாருக்குமே படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதுமாதிரி ஸ்போர்ட்ஸும் கண்டிப்பா முக்கியம். எல்லாருமே நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, நம்ம பிள்ளைங்களை இப்ப எந்த ஸ்போர்ட்ஸ்ல போடலாம்?